மாநிலத்தில் இருக்கக்கூடிய கடந்த ஆட்சி காலத்தில் அதிமுக வழக்குகள்ல திமுக வந்து அவங்களா இன்க்ளூட் ஆனாங்க பல்வேறு வழக்குகள்ல. அதிமுக இந்த வழக்குல இன்க்ளூட் ஆகி அதாவது இந்த வழக்கு எப்படி போய்கொண்டு என்பதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதில் சுணக்கம் ஏற்பட்டால் மக்களுடைய பிரச்சனைக்காக மக்களுடைய பணத்தை கொள்ளையடித்தவர்களை சட்ட ரீதியாக அவர்கள் அதிலே சட்டத்தை முன் நிறுத்தப்பட வேண்டும். அதில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் நாங்கள் அதை பற்றி சிந்திப்போம். அதோட நாங்கள் வெளிநடப்பு செய்யும்போது திரு ஸ்டாலின் பேசுகிறார், நொந்து நூலாளை போன அதிமுக தொண்டர்கள் அந்த தியாகில் என்று கண்டு அண்ணா திமுக எப்பவுமே நொந்து நூலானது கிடையாது. எவ்வளோ பிரச்சனை நான் சந்திச்சுட்டு இருக்கிறேன், உன்னால் ஒரு பிரச்சனையும் சந்திக்க முடியுமா சொல்லுவாங்களா? நான் எப்பொழுது முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டனோ அன்றிலிருந்து இன்று வரை ஆளுங்கட்சியா இருக்கும் சரி, எதிர்கட்சியா இருக்கின்ற சரி, ஊடக நண்பர்கள் என்னை விட்டு வைத்ததே கிடையாது, பத்திரிகை நண்பர்கள் என்னை விட்டு வைத்ததே கிடையாது. அது வார பத்திரிகை இருக்குது பாருங்க, அழகா அப்பப்போ டைட்டில் போடுவாங்க. அதையெல்லாம் எதிர்கொண்டவன், எதற்கும் அஞ்சியது கிடையாது. நான் மட்டுமில்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அத்தனை தொண்டனும் எதற்கும் அஞ்சியது கிடையாது, நிர்வாகிகளும் அஞ்சியது கிடையாது. அதாவது இவர் திரு ஸ்டாலின் பேசுறார், தெரிஞ்சு பேசுறாரா, யார் பேசுறாரு, தெரிஞ்சு பேசுறாரா தெரியாத பேசுறாரா தெரியல. நான் ஏற்கனவே பல முறை இந்த ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக தெளிவுபடுத்திருக்கிறேன். இவர் ஒரு பொம்மை முதலமைச்சர், என்ன பேசுறாருன்னு அவருக்கே தெரியாது. பொம்மைக்கு சாவி கொடுத்தா டக்கு டக்கு டக்குன்னு கை தட்டும் பாருங்க, அது மாதிரி இருக்கிற முதலமைச்சர் தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு கிடைக்கப்பட்ட முதலமைச்சர். கச்சத்தீவை யார் கொடுத்தது, யாருடைய ஆட்சியில் தாரை வார்க்கப்பட்டது, அதையெல்லாம் மறைக்கிறார் இவரு, எதோ சொல்லி மறைக்கிறார். 1974 தான் கச்சத்தீவு இலங்கை அரசுக்கு தாரை வார்க்கப்பட்டது. அப்போது யாருடைய அரசாங்கம், திமுக அரசாங்கம் கொடுத்தது அவர்கள். இன்னைக்கு ஏதோ மற்றவர்கள் பழி போட்டு இவர் தப்பிக்க பார்க்கிறார். செஞ்சது பூரா தமிழ்நாட்டுக்கு துரோகம் செஞ்சது திமுக, திமுக அரசாங்கம். நாட்டு மக்கள் அத்தனை பேருக்கு தெரியும். அது மட்டும் இல்ல, அதாவது ஸ்டாலின் மாடல் அரசாங்கத்தில் தான் மீனவர்களும் பொதுமக்களும் மாணவர்களும் நொந்து நூலாய் போயிருக்கிறாங்க. இது அவருக்கு பாவம் தெரியல. இப்போ ஞாபகப்படுத்துறேன். இன்னொன்று, இப்போ மீனவருக்கு நன்மை செய்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா பல அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. 4 ஆண்டு காலம் அந்த மீனவர் படுகின்ற துன்பம் இவருக்கு தெரியாதா சொல்லுங்க பார்க்கலாம். 4 ஆண்டு காலம் தமிழ்நாடு முதலமைச்சர் தானே இவரு. தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனையை என்னன்னு தெரியாத ஒரு முதலமைச்சர் இந்த நாட்டை ஆண்டாத நாடு எப்படி இருக்கு என்பதை எண்ணி பாருங்க. 4 ஆண்டு காலம் மீனவர் துன்பப்படலையா? இலங்கை கடற்படையால் அவர்களை கைது செய்யப்படவில்லையா? அவருடைய படகுக்கு சேதம் விளைவிக்கலையா? அப்பொழுதெல்லாம் இந்த முதலமைச்சருக்கு நானும் அதையும் இல்லை. ஏன்னா அடுத்த ஆண்டு தேர்தல் வர இருக்குது. அதை மையமாக வைத்து பல அறிவிப்புகள் வெளியிட்டிருக்கார். இப்ப இருக்குது 9 மாசம். இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு இருக்கின்ற ஆயுள் காலம் 9 மாசம். இந்த 9 மாசத்துல என்ன திட்டத்தை கொண்டாந்து நிறைவேற்ற முடியும்? இந்த எந்த அறிவிப்புமே நிறைவேற்ற முடியாது. எல்லாம் அறிவிப்போடு போயிடும். வெற்று அறிவிப்பு தான். மீனவருடைய வாக்குகளை பெற வேணும். அதற்காக இப்படிப்பட்ட ஒரு நாடகம். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு மத்திய அரசு மீது பழி போட்டுட்டு இருக்கிறார். 16 ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த ஒரே கட்சி தமிழ்நாட்டில் திமுக கட்சி தான். அப்படி 16 ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரம் இருக்கும்போது இந்த மீனவர் பிரச்சனை இவருக்கு தெரியாதா? மீனவர் படுகின்ற துன்பம் இவருக்கு தெரியாதா? அப்பொழுது அதிகாரம் இருக்கின்ற பொழுது ஏன் நீங்கள் அதை செயல்படுத்தவில்லை? ஏன் மீனவர்களுக்கு இழைக்கப்படுகின்ற அநீதிகளை, கொடுமைகளை ஏன் போக்க முடியவில்லை? 16 ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரம் உங்களுக்கு முக்கியம். ஆனா நாட்டு மக்கள் முக்கியம் இல்ல, ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த மக்கள் முக்கியம் இல்ல, மீனவர் பெருமக்கள் முக்கியம் இல்ல. அடுத்து வருகின்ற தேர்தலில் வாக்குகளை பெற வேண்டும் என்ற அடிப்படையில் இன்றைக்கு மற்றவர்கள் பழி போட்டு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின், திரு ஸ்டாலின் அவர்கள் தப்பிக்க பார்க்கிறார். இந்த கிராமத்தில் ஒன்று சொல்லுவாங்க, அதை பார்த்தீங்கன்னா தும்பை விட்டு வாழை பிடிப்போன்னு சொல்லுவாங்க. 16 ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் போதெல்லாம் ஒன்றும் செய்யாம இன்றைய தினம் கிராமத்தில் சொல்கின்ற பழமொழி பாரி தும்பை விட்டு வாழை பிடிப்பதாக கதையா இருக்குது.
எல்லா வகையிலும் பிடித்தான். கச்சத்தீவை தாரை வார்த்தது இவருதான், அதை எதிர்ப்பு குரல் கொடுக்கிறது இவருதான், வெற்றி வேடம் போடுகின்ற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர். அதே போல நீட் தேர்வை கொண்டு வருவதும் காங்கிரஸ் திமுக தான். அப்பவே கொண்டு வரலினா இவ்வளவு பிரச்சனை இருக்கு. பிரச்சனையை உருவாக்குவதும் இவர்கள் தான், அந்த பிரச்சனையை திசை திருப்புவதும் நாடகத்தை அரங்கேற்றுவதும் திமுக தான். எல்லாம் கைவந்த கலை. நாட்டு மக்களை ஏமாற்றுவது எப்படி என்று திமுக காரனை கேட்ட சொல்லுவோம். அவர் நீக்கிட்டோம், அவர் நீக்கிறத பத்தியே கவலை இல்லை. மக்களை பற்றி தான் எங்களுக்கு சிந்தனை. மக்களுடைய பிரச்சனையை முறையாக அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வரணும், அதை தீர்க்கப்பட வேண்டும் என்பதற்கு தான் மக்கள் எங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அதை நோக்கித்தான் நாங்கள் சென்று கொண்டு இருக்கின்றோம். இவர்களை போல ஆட்சி அதிகாரம் எங்களுக்கு நாங்கள் நினைக்கவில்லை. சட்டப்பேரவையில் இன்று டாஸ்மாக் விவகாரம் குறித்து பேச அனுமதி வழங்க வேண்டும் என்று அதிமுகவினர் தொடர் அமளியில் ஈடுபட்டதால் இன்று ஒரு நாள் அவர்களை சஸ்பெண்ட் செய்து சபாநாயகர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இது குறித்தான முக்கிய செய்தியை தற்போது பார்த்து வந்தோம். ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கலாம்.